ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் காலையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அதை கேட்கும் போது உண்மையில் அந்த நாளில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அநேகர் என்கிட்ட சொல்லுவாங்க, எங்களுக்காகவே பேசினார் ஆவியானவர் சொல்லுவாங்க. அதை நான் அநேகர் சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறேன். இந்த காலையில் யோபு புத்தகத்தில் 26வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாமா? யாருக்கு அறிவை போதித்தாய்? நல்லா கவனிக்கணும். யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி. உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? யாருடையது? இன்னைக்கு என்ன தலைப்புன்னு கேட்டீங்கன்னா, உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி யாருடையது? ஆவியை குறித்து இந்த வேதத்தில் நம்ம நிறைய வாசிக்கலாம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறதா இல்லை வேற எந்த ஆவி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா, நம்ம ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறோமா, ஆவியானவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய செயல்கள், ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி யாருடையது? கர்த்தருடைய ஆவியா இல்லை வேற எந்த விதமான பொல்லாத ஆவிகளா? வேதம் சொல்லுகிறது லூக்கா புத்தகத்தில் நீங்க 9வது அதிகாரம் 54, 55 வாசிக்கலாமா? அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவைகளை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். எல்லாம் பாருங்க, அந்த ஊரில் ஆண்டவரை கல்லெறிகிறார்கள். அங்க போகும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக கூடக்கிறவங்களுக்கு கோபம் வருகிறது. கூடக்கிற சீஷர்கள், ஆண்டவரே எலியா எப்படி வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினாரோ அப்படி அந்த ஊர்ல அக்கினி இறங்க பண்ணி அழிச்சிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து வாசிங்க. அவர் திரும்பி பார்த்து நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. அது என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? அவங்க நம்மளை விரோதமா பேசட்டும், நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் கூட போகட்டும். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூடக்கிற சீஷர்களுக்குள்ள என்ன ஆவி, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது அறியீர்களா? அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உண்மையாவே சொல்ல, நமக்குள்ள குடும்பங்களில எரிச்சல்கள், கோபங்கள், பலவிதமான காரியம். அப்போ நமக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு காரியம், யாராயிலும் ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே நம்ம எரிஞ்சு விடுறோம். கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்றோம், யோசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரோடு கூட நடக்கிறோம். அவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அவருடைய ஆவி நமக்குள்ளே, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார் என்று யோசிப்பதே இல்லை, அவசரப்பட்டு விடுகிறோம். என்னாகமம் புத்தகத்திலே 5வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாமா? எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவனுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க. பாருங்க, எரிச்சலின் ஆவி அவன் மேலே. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம மேல கர்த்தருடைய ஆவி இருக்கிறதா, எரிச்சலின் ஆவி இருக்கிறதா? உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாரு, சோதித்து பாருங்க. 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. நல்லா கவனிங்க, எரிச்சலின் ஆவி, பொய்யின் ஆவி, பாத்தீங்கன்னா பொல்லாத ஆவி. உங்களுக்குள்ள என்ன ஆவி? சேஷகளை பார்த்து ஆண்டவர் அதட்டுகிறார். அவங்க சொல்றாங்க, எரிச்சிடலாமா? எலியா அக்னி இறங்கினது போல. அதாவது நம்ம பழி வாங்குவது நமக்கு காரியம் அல்ல, பதில் செய்வது நமக்கு காரியம் அல்ல. நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோம்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை.
ஏன்னு கேட்டேன்னா வேதத்துல நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து இருக்கிறார். லூக்கா புத்தகத்தில் 6:35 வாசிக்கலாமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுடைய சத்துருக்களை பாருங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், முக்கியம், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவருடைய ஆவி எப்படி? இது துரோகம் பண்ணட்டும், நன்றி கெட்டவங்களா இருக்கட்டும், நமக்கு விரோதமா கூட்டம் கூடட்டும், கலகம் பண்ணட்டும், நம்மளை கெடுக்கட்டும், குழி தோண்டட்டும், ஏராளமா நம்மளுக்கு என்னென்னமோ பண்ணட்டும், ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? ஏன் இந்த மாதிரி என் கூட இருக்கிறவங்க இப்படி இருக்கிறீங்க? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா என்ன பண்ணுவோம்? அவங்களை சிநேகிப்போம், அவங்களுக்கு நன்மை செய்வோம். ரோமர் 5:5 வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நல்லா கவனிக்கணுங்க தேவனுடைய பிள்ளைகளே. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது பரிசுத்த ஆவி, எனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவி எனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்குன்னா அன்பு, அந்த அன்பு யாருக்கு வரும்? நமக்கு விரோதமா இருக்கிறவங்க மேல கூட அன்பு வரும். அவங்க விட்டுருங்க, பரவாயில்ல, அவங்க செய்யிட்டு விடுங்க, அவங்க தெரியாம பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன ஆவி? அப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறான்னா அது அன்பு. அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கலாமா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது பரிசுத்த ஆவிதான், அசுத்த ஆவி அல்ல, எரிச்சலின் ஆவி அல்ல, பொய்யின் ஆவி அல்ல. எதுக்கு எடுத்தாலும் வாய் திறந்தாலும் பொய். அப்ப நம்ம ஆவியானவர் உண்மையில ரொம்ப व्यसனப்படுவார், ரொம்ப துக்கப்படுவார். ஆகையால தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அருளப்பட்டு இருக்கிற பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உண்மையா சொல்லுகிறேன், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாரானால் அன்பு இருக்கும். என் இருதயத்தில் எரிச்சலோ கோபமோ கசப்போ வைராக்கியமோ விரோதங்களோ இருக்காது, பொய் இருக்காது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அன்பின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், எனக்கு யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஆண்டவர் உண்மையில ஒரு ஆபத்து வந்தா அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய பாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், நமக்கு கொடுப்பார். ஏன் தெரியுமா? அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்க, அவங்க மேல எரிச்சல் அடைய மாட்டோம், அவங்க கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டோம். நம்ம மேல ஊற்றப்பட்டு இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அன்பின் ஆவியானவர். அதனால் இந்த காலையில பரிசுத்த ஆவியான் நம்மோடு பேசி இருக்கிறார். நமக்குள்ள எரிச்சல்களோ கோபங்களோ பொறாமைகளோ விரோதங்களோ மற்ற பொய்யான காரியங்களோ அது எல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம், அகற்றி விடுவோம். நம்மை ஆவியானவர் நடத்துவார், அவரே நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துவார். கண்கள் மூடி செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இதை கேட்டு இருக்கிற எங்கள் அனைவருக்கும், கேட்டவர்கள் அனைவருக்கும் ஊற்றிடும் ஐயா, உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றிடுங்கப்பா. ஆண்டவரே, எங்க மேல அடுவதே காரணம் இல்லாமல் எரிச்சல் வருது. கணவன் மனைக்குள்ள எரிச்சல், பிள்ளைகளுக்குள்ள எரிச்சல், எப்ப பாரு அந்த வீட்டுல எரிபுரின்னு எப்ப பாரு சண்டை, ஆண்டவர் கோபங்கள், ஆண்டவர் விரோதங்கள், எதுக்கு எடுத்தாலும் பொய்யின் ஆவி. ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஆவிகள் எல்லாம் அப்புறப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றினா எல்லாரும் அன்பா இருப்பாங்க, ஒரு மனமா இருப்பாங்க, உமக்கு பிரியமா இருப்பாங்க. இந்த பிள்ளைகளை நீ கேட்டவங்க அத்தனை பேரும் நீங்க ஆண்டவரே ஆட்கொண்டு வழி நடத்துங்க. மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.